ஹலோ காய்ஸ் சரங்கே நான் தான் உங்கள் லவ்லிலியாவில் இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜேகேயோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எத்தனாவது பாட்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு தெரியாது. நான் இது எத்தனாவது பாட்டுன்னு பார்த்து நான் வந்துட்டு கீழே வந்துட்டு போட்டுடுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் போய் பார்த்துட்டு அப்போ தான் அது புரியும். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, உங்களையும் சப்ரீனாவே வந்துட்டு பணயமாக வச்சு அந்த கில்லரை வந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா, டயாங்கும் ஜேகேவும். ஸோ வந்துட்டு அப்போ அது பிடிக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் அவன் கேமரா வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு ஜேகே வந்துட்டு வச்சு செக் பண்ணிட்டு இருந்துப்பார். அந்த வீடியோவை மறுபடி போட்டு பார்த்துருப்பாரு. பார்த்தா அதில் வந்துட்டு நல்லா தெரியுது அந்த அந்த பர்சனோட செயின், அந்த கில்லரோட செயின் நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று அவன் வியர் பண்ணிக்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அப்புறம் எப்பவும் போல் வழக்கம் போல் அவர் கண்டுபிடிச்ச அந்த ஒரு இந்த செயின் மாதிரி தொங்குற அந்த ப்ரேஸ்லெட். ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு டயாங்கோட சிம்லராக இருந்திருக்கும். டயாங் காலேஜ் டேஸில் போடுற அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாதிரி இருந்திருக்கும். இன்னொன்று ப்ரேஸ்லெட் கூட டயாங் இது மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னொன்று செயினும் டயாங் கழுத்தில் பார்க்கும்போது அதே செயின் இருந்திருக்கும். ஸோ ஜேகேக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கும். என்னடா அது இப்படி இருக்கே, ஒரு வேளை டேங் தான் அந்த கில்லரா அப்படிங்க மட்டும் யோசிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ அதில் அந்த கன்னியூ பண்ணாமல் இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது ஜேகே வந்துட்டு அவரோட கேபினில் தான் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போது வந்துட்டு டேங் அப்படியே உள்ளே வராரு. மச்சான் சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா என்னடா புரியல. இல்லைடா, நான் சப்ரீனா வீட்டில் விட போனேன்ல, அது அப்படியே லேட் ஆகிடுச்சு. அதுதான் நான் வந்துட்டு கிளம்பி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. சாரிடா. ஒரு நிமிஷம். நீ கான்ஸ்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு. போலீஸ் எல்லாம் வந்துட்டு கூப்பிட்றாரு ஜேகே. அப்படியே எல்லா கான்ஸ்டபிள்ஸும் உள்ளே வராங்க. என்ன ஜேகே என்னாச்சு, அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே டேங்க் ஒன்றுமே புரியலை. ஏன்னா என்ன எதுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு டேங்கோட ஹேண்டில் வந்துட்டு அப்படியே ஜேகே வர பிடிச்சி அப்படியே ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு ஹேண்டில் அப்படியே 2 ஹேண்டையும் லாக் பண்ணி ஹேங்க் ஆஃப் போடுறாரு. டேங்க் வந்து ஒன்றுமே புரியல. ஆச்சா என்னடா பண்ணுற ஜேகே, என்ன பண்ணுற எனக்கு புரியல. நீ எதுக்கு இப்போ என் கையில் வந்துட்டு ஹேங்க் ஆஃப் போட்டுட்ருக்க, எனக்கு புரியல. நீ தானே இந்த கில்லர், நீ நீ டேங் மாதிரியே இருக்கிற. ஆனால் எனக்கு புரியல, நீ தான் அந்த கில்லர். என்ன, நீ தானே அந்த கில்லர். இப்போதான் டேங் என்கிட்ட பேசிட்டு அவன் கேபினில் போய் உட்காந்துருக்கான். அதுக்குள்ளே எப்படிடா நீ வருவ? என்னது, டேங் உன்கிட்ட பேசிட்டு போய் உட்காந்துருக்கான்? ஜேகே, நான் தான் டேங், நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. என்னடா நடிக்கிறியா? எனக்கு தெரியாதா யார் டேங்னு? சத்தியமாக நீ லூஸ் மாதிரி நினச்சிட்ருக்க. ஜேகே இங்கே பாரு, நான் தான் உண்மையான டேங், அது கிடையாது. ஜேகே புரிஞ்சுக்கோ, ஏதோ தப்பாக இருக்கு. நீ பார்த்தது என் தம்பி வி. என்ன? ஆமாம், நாங்கள் ட்வின்ஸ். ஆனால் என் தம்பி எதுக்கு இங்கே வரணும்? காட், ஐயோ, அங்கே டேங்கோட கேபினில் போய் செக் பண்ணி பாருங்க ஐயா, அங்கே அவன் இருக்கான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பி விட்றாரு ஜேகே. அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அவனுங்க வந்து அந்த கான்ஸ்டபிள்ஸில் வந்து சொல்கிறாங்க, சார் அங்கே யாரும் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எவ்வளோதான் ஜேகேக்கு. காட், கையில் மாட்டணுன்னு விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை அப்படி பிடிச்சிட்டு சேரில் உட்காந்துட்டாரு. அவன் ஹேங்க் ஆஃபை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஒரு போலீஸ் வந்துட்டு அவரோட ஹேண்ட்லேருந்து அந்த ஹேண்ட் காஃபை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்றாரு. ஜேகே என்னடா ஆச்சு? இவ்வளோ நேரம் நீ தான் என் கூட இருக்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் தான் சொல்கிறேன்ல, அது நான் இல்லைன்னு. நான் சப்ரீனாவை வீட்டில் விட போனேன். வீட்டில் விட்டுட்டு அப்படியே நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். நான் அங்கே உன் வீட்டுக்கு வரவே இல்லையேடா ஜேகே. அப்படியா? உண்மையாவே
நான் உன் வீட்டுக்கு வரல. நான் இப்போ அங்கே என் வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டேஷன் தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது உன் வீட்டுக்கு வந்து உன் கூட சேர்ந்து எப்படி நான் ஸ்டேஷன் வர முடியும்? இல்லைடா, அது நான் இல்லை, அது என் தம்பியாக தான் இருக்கும். ஆனால் எப்படி அவன் வந்தான்? எதுக்காக அவன் வரணும்? அதான் எனக்கும் தெரில எதுக்கு அவன் வரணும். அது உனக்கு தான் தெரியும், ஏன்னா அவன் தானே உன்னோட பிரதர். ஜேகே இங்கே பாரு, அவன் என் பிரதராக இருக்கலாம், ஆனால் என்ன ரீசன் எனக்கு எப்படி தெரியும்? காடு இப்போ அவனை எங்கே தேடலாம்? வாய்ப்பே இல்லை. இப்போ தேடி வேஸ்ட்டு, அவனை கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ நாள் தேடி அவன் கையில் கிடைக்கல. இப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சும் தேடினா கண்டிப்பாக மாட்டுவான்னு நினைக்கிறியா? இருக்காது, முடியாது. என்னை விட என் தம்பி ரொம்ப கிளவர், கண்டிப்பாக கையில் மாட்ட மாட்டான். ஆனால் எதுக்காக அவன் இதை பண்ணணும்னு தெரியலையே. சரி, நீ எப்படி கண்டுபிடிச்ச அவன் தான் கில்லர்னு? இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கொலை பண்ணுற வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு அந்த பர்சனை வந்து ஜூம் பண்ணி காட்டுறாரு ஜேகே. இங்கே பாரு, உன் கையில் உள்ள அதே ப்ரேஸ்லெட், நீ காலேஜ் டைமில் வியர் பண்ணுற அந்த காஸ்டியூம் டைப், அப்புறம் இந்த செயின், நல்லா பாரு, இது உன் தம்பியோட தானே? ஆமாம், இது அவனோட தான், இது அவனே தான். ஆனால் ஏன், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்? ஒன்றும் புரியலடா, எனக்கும் புரியல. ஒரு நிமிஷம், நான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹலோம்மா, அங்கே வீ இருக்கானா? வீயா இங்கே இல்லையடா, அவன் ஏதோ வேலை விஷயமா நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவன் தானே. 2 மாதம் ஆச்சு, அவன் இன்னும் வரவே இல்லையடா. என்ன? ஆமாம், அவன் வரலையேடா, 2 மாதம் ஆகிட்டு. நானும் அவனை கூப்பிட்டுட்டே இருக்கேன், 2 மாதம் ஆகுது, வந்து தொலையண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறான். கேட்டால் வேலை வேலை பிஸிமான்னு சொல்கிறான். என்ன தான் பிஸியோ, அம்மாவை கூட பார்க்க முடியல. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. இங்கே டைமுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா வந்தா இதான் பண்ணிகிட்ருக்கான். இந்த 2 மாதமாக தான் அந்த பொண்ணுங்களாம் காணாம போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 20 பொண்ணுங்களுக்கு மேலே கொண்டிருக்கான். ஆனால் என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் தெரியல. இவ்வளோக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு என்ன சம்மந்தம்? என்ன காரணமாக இருக்கும்? டேங், என்ன கேட்டியா? கேட்டேன்டா. அவன் 2 மந்த்தாக வெளியூரில் இருக்க வேலை பார்க்குறேன்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்கான். இன்னும் அவன் வீட்டுக்கே போகலையாம். அப்போ எங்கன்னு போய் நம்ம அவனை தேடுறது? எனக்கு தெரியல ஜேகே. ஃபஸ்ட் நம்ம அவனை பற்றி விசாரிக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். கரெக்ட் தான். நம்ம அப்போ அதுக்கான இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே தான் டேங்கோட ஊருக்கு போகிறாங்க. அவரோட சொந்த ஊருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு போகிறாங்க. இப்போ போயிட்டுருக்காங்க சரியா ஜீப்பில். இப்போ வந்துட்டு டேங் வந்து அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேணாம், எதுவும் சொல்லிடாத, எதுவும் காட்டிக்காத, சும்மா ஒரு 2 நாள் ஸ்டே பண்ண வந்துருக்கோன்ற மாதிரி மட்டும் சொல்லு, ஓகே? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே தான் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி டீல அந்த மாதிரி கொடுக்காங்க, ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்காங்க. இப்போ அப்படியே தான் 2 பேரும் வந்துட்டு, அம்மா கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் அப்படியே சுற்றி காட்டுற நம்ம ஊர் தானே, நான் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே வந்து கூட்டிகிட்டு இப்போ டேங் வந்து அப்படி போகிறாரு. அவரோட பைக் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வந்துட்டு இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா, டேங்கும் வீயும் படித்த ஸ்கூல் அங்கே போகிறாங்க. போயிட்டு இப்போது வந்துட்டு ஸ்கூலில் காலேஜ் போகிறாங்க. அங்கே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போயிட்டு விசாரிக்காங்க. வி படித்த கிளாஸு செக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே. ஏன்னா டேங் வேறு இது படிக்கார், அவர் வந்துட்டு போலீஸ் இதுக்கு படித்தார் இல்லையா, ஸோ வந்துட்டு அப்போ வி வந்துட்டு வேறு தானே படிச்சிருப்பார். காலேஜில் வந்துட்டு அவர் வந்துட்டு வேறு ஒரு இது படிச்சிருப்பார். ஸோ அது வந்துட்டு
அந்த குரூப் இதில் வந்துட்டு போய் கேட்காங்க. அங்கே படித்த பசங்க, பழைய பசங்க, அவர் கூட படித்த ஆட்களாக இருப்பாங்க. இப்போ இவரே வேலை பார்க்கறனா அப்போ அவரும் வந்துட்டு படித்து முடித்த ஏஜ் தானே. ஸோ வேலை தானே பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ அவர் கூட படித்த பசங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு அங்கே போகிறாங்க. அந்த ஒவ்வொரு பசங்க வீட்டுக்கும் போயிட்டு வியை பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ பசங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் காமனாக இருக்குது. ஒரு பொண்ணை லவ் பண்ணது மட்டும். ஆனால் அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு இதுவுமே தெரியாது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவரோட லவ் வந்துட்டு ஸ்கூல் டைமிங்கில் போல் ஸ்கூல் டைமிங்லேருந்து காலேஜ் செகண்ட் இயர் வரைக்குமே அந்த லவ் வந்துட்டு கன்டினியூ ஆகிருக்கு. காலேஜ் தேர்ட் இயர் போகவும் அந்த பொண்ணு வந்துட்டு வரவே இல்லை. அதுவும் இல்லாமல் வி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் சுற்றிட்டு இருந்ததாகவும் ரொம்ப சேடாக தான் சுற்றிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு சரி இங்கே எதுவும் கிடைக்கல, அந்த பொண்ணை பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு மீனா. ஸோ நம்ம வந்துட்டு அவளை பற்றி அவள் ஸ்கூலில் போய் தான் விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங்கும் யார் ஜேகேவும் வந்துட்டு அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டு விசாரிக்காங்க. ஜேகே வந்துட்டு அந்த ஹெட்மினிஸ்டரை பார்த்துட்டு மீனா அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் தெரியணும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்காரு. ஸோ அந்த ஹெட்மினிஸ்டரும் வந்துட்டு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அந்த அட்மிஷன் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த பொண்ணோட பேர், அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அப்புறம் வந்துட்டு அவங்க ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ்லாம் வந்துட்டு கொடுக்காங்க. ஏதோ ஒரு இதுக்காக கேட்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க போலீஸ்ன்னு தெரியும் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு இப்போது அப்படியே தான் ஸ்கூலில் உள்ள படிக்கும்போது உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அட்ரஸ், அவங்க ஃபோன் நம்பரும் எல்லாமே வாங்கிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. எப்படி இவங்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணுங்களும் ரொம்பவே திக்கான ஒரு லவ்வர்ஸ், ரொம்பவே ஒரு லவ்வி டோவியான ஒரு கப்பிள்ஸ். அவங்கள மாதிரி லவ் இல்லையேன்னு சொல்லி நாங்களாம் பொறாமையப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு லவ் அவங்களோடது. அதுவும் அவங்க காலேஜ் வரைக்கும் ஒன்றாவே படித்து ரொம்ப லவ் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில. திடீர்னு ஒரு நாள் மீனா காணாமல் போயிட்டா. எப்படி காணாமல் போனானே தெரில. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு கேஸ்லாம் கொடுத்தாங்க. பட் வந்துட்டு கேஸ் நிற்கலை. அது அதுக்குள்ளேயே தட்டியே போயிடுச்சு. அதை வந்துட்டு யாரும் கண்டுக்க கூட இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீனோட அப்பா அம்மாவும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவளுக்குன்னு தம்பி தங்கச்சின்னு கூட யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லியிருக்கும். ஸோ வந்துட்டு இப்போது இவங்களுக்கு ரொம்பவே புதிராக தான் இருக்குது. எதுவுமே க்ளூ கிடச்ச மாதிரி இல்லை. என்னடா இது எங்கிட்டு போனாலும் முட்டுது அப்படிங்க மாட்டு. சரி இந்த பொண்ணுக்கு அப்படி என்ன தான் இருக்கும், அவள் எப்படி காணாமல் போனால் அது அந்த கேஸை தூசி தட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தானே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்ம் எடுத்து பார்க்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்டு, எப்போது அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு, எந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு அவள் டியூஷன் போயிருக்கா போல். ஸோ டியூஷன் போன இடத்துலேருந்து அவள் வர்ற பாதையில் தான் காணாமல் போயிருக்கா. டியூஷன் வந்து எடுக்கிறது ஒரு மேம், அதாவது ஒரு லேடி தான் எடுக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட படிச்சுட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டு போகிற வழியில் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஜேகேவும் டேங்கும் வந்து கண்டுபிடிக்காங்க. ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு, இதுக்குள்ளே தான் இந்த இடப்பட்ட டைமிங்கில் தான் அது நடந்திருக்கும். கண்டிப்பாக அவங்கள சிசிடிவி கேமராலாம் பார்த்தாலும் தெரியும். இந்த கேஸ் ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுக்காமல் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. டேங்கும் அப்படி தான் கோவப்படுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ வந்துட்டு அந்த ஏரியா பக்கம் தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே எந்தெந்த வீட்டிலலாம் சிசிடிவி கேமரா இருக்குது, இந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்காங்க. கொஞ்சம் ஒரு வீட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் ரிங் பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்காரங்க வராங்க. என்ன சார் வேணும், கொஞ்சம் உங்கள் சிசிடிவி கேமரா பார்க்கணும், நாங்கள் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி இதெல்லாம் காட்டுறாரு. ஸோ வந்து உடனே அவங்களும் விட்டுட்டு சரி சார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்யூட்டர் வந்து காட்டுறாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு நடந்து போகிறது நல்லாவே தெரியுது. அவள் நடந்தால் போயிட்டுருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அவள் ஏதோ டேர்ன் பண்ணி போகிறா, வேறு ஒரு பெண்டு மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரி டேர்ன் பண்ணி போகிறா. இப்போ அப்படியே வந்து அவ்வளோதான் இருக்கே, அவள் ஒழுங்காக தான் போயிட்டுருக்கா, இதில் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்க்காங்க. அங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு இந்த க்ராசரி ஷாப் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வெளியே ஒரு கேமரா இருக்குது. ஸோ அந்த ஷாப் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இது வந்து பகல் டைமுங்கிறனால அது வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. அதாவது இப்போது வந்துட்டு அவங்க எல்லாமே விசாரித்து கொண்டு வந்து எல்லாமே வந்து செக் பண்ணிகிட்ருக்குறது. இப்போ டைம் வந்துட்டு அந்த காலையிலே அவங்க வந்து சேர்ந்துருப்பாங்க சரியா. டேமோட ஊருக்கு வந்து ஜேகேயும் டேமும் காலையிலே வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு.
ஸோ இப்போ தான் இந்த ஷாப்க்கு வந்துட்டு போய் செக் பண்ணுறாங்க. இப்போ அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா எடுத்து பார்க்குறாங்க. இப்போ அதில் பார்த்தா அந்த பொண்ணு அது பாட்டுக்கு நடந்து தான் போயிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அது லைட்டாக பாதிக்கு பாதி தான் தெரியுது. அந்த மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பிளாக் கலர் வேனு. டக்குன்னு அந்த பொண்ணை உள்ள தூக்கி இழுத்து போடுறாய்ங்க. அவ்வளோதான், அந்த பொண்ணு அப்படியே கட் ஆகுது. அது அப்படியே போயிடுச்சு, முன்னாடி தான் போகுது, ரிவர்ஸில் வரல. ஸோ அது அந்த பாதி தான் தெரியுது. ஆனால் அந்த பொண்ணை தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இப்போ வந்து அந்த வேனோட அந்த ஒரு சின்ன ஒரு அந்த வேன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கார் மாதிரி இல்லாமல் வேன் மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் அந்த இது வந்துட்டு இப்போ பின்னாடி நல்லாவே நம்பர் தெரியுது. அந்த போர்டோட நம்பர் தெரியுது. அந்த நம்பரை வந்துட்டு இப்போது ஜேகே வந்து நோட் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கடையிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்துட்டு பேசிகிட்டே வராரு. எவ்வளோ அலட்சியமாக வந்திருக்காங்க பாரேன். அந்த பொண்ணை கடத்தியிருக்காங்க, கிட்னாப் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேஸை கொஞ்சம் கூட ஒழுங்காக கையில் எடுக்காமல் அதை பற்றி விசாரிக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க அவங்க. அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது அவ்வளோ கோவம் வருது. சரி, எனக்கு அப்படியே அசிங்கமாக இருக்குது. எதுக்குடா இப்படி இந்த வேலைக்கு நம்ம செய்யணுமான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே யாருமே ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் ஆகுது இருக்குது. என்னடா இது, மக்களை பாதுகாக்க வேண்டிய இவங்களே வந்துட்டு இப்படி அலட்சியமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை தான் அவர் அப்படியே வந்துட்டு அவரோட ஆதங்கத்தை அப்படி சொல்லிக்கிட்டே வராரு டேங்கிட்ட. டேங் வந்துட்டு எல்லாம் இருக்கட்டும், இவங்க வந்துட்டு ஒழுங்காக அவங்களோட கடமையை செஞ்சுருந்தா அந்த பொண்ணோட அப்பா அம்மா இறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் வந்துட்டு அவரோட ஆதங்கத்தை சொல்லிட்டு வராரு. அதாவது டேங். ஓகே. ஸோ இப்போ அப்படியே தான் அவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போது அவங்க அம்மா, அதாவது டேங்கோட அம்மா தான் இருக்காங்களா, அவங்க வந்து கூப்பிட்டுட்டு வாங்கப்பா வாங்க, காஃபி எதாவது குடிக்கிங்களா? இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. இப்போ டேங் வந்துட்டு ஆமாம்மா கொஞ்சம் டைம் ஆகட்டும், நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டுக்குறோம், இப்போ வேண்டாம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ டேங்கோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அப்படியே டேங்கோட ரூமில், அதாவது இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்லை, வியும் டேங். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஏன்னா ட்வின்ஸ்னால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது, சேம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. காலேஜ் டைமிங்கில் இருக்கட்டும், ஸ்கூல் டைமிங்கில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒன்றா அவங்க பிறந்ததுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஃப்ரேம் பண்ணி வந்துட்டு அவரோட ரூமில் இருக்குது. சொல்லப்போனால் அது வந்துட்டு அவரோட ரூம் மட்டும் கிடையாது, வியோட ரூம் தான். 2 பேரும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வி இல்லாதனால இப்போ வந்துட்டு டேங்கும் ஜேகேயும் வந்துட்டு ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஜேகே வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்குறாரு. அழகாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஃபோட்டோ, அதாவது அந்த ஸ்கூல் டைமிங்கில் எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது வந்து எப்படியும் ஒரு 11th 12th அந்த மாதிரி படிக்கிற ஏஜில் எடுத்தது தான். அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்துட்டு அவர் இந்த இப்போ போட்டிருந்தார்ல அந்த வீடியோவில் வந்துட்டு தெரிஞ்சதே ஒரு செயின், சேம் அதே செயின் வந்துட்டு அவர் கழுத்தில் போட்டிருக்காரு. அவருக்கு வந்துட்டு மிச்ச ஃபோட்டோ சின்ன வயசில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்காரு. 5th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. அதில் கூட அவர் வந்துட்டு அந்த செயின் போடவே இல்லை. ஆனால் 11th அப்புறம் காலேஜு சேர்ந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸில் அந்த செயின் இருக்குது. ஸோ வந்துட்டு அவர் அப்படி பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அவரும் அதை இது கண்டுக்கலாம். ஆனால் அவருக்கு புரியுது ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் ஜேகேக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அவர் பார்த்துட்டு அப்படியே பெட்டில் போயிட்டு இப்போ 2 பேரும் அப்படி படுத்துட்டாங்க. அப்படியே நான் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அவர் நல்லவன் தான்டா, ஆனால் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே படுத்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. சொந்த தம்பி, அதுவும் ஒன்றா கூட பிறந்தவனே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கண்ணுல டியர்ஸே வருது, எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அவர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாலும் தண்டனை பெருசாக தானே இருக்கும், அவர் வாழ்க்கையே போச்சுன்ட்டு அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அதாவது டேங்க்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இப்போது வியை பிடிச்சாலும் அவர் ரொம்ப கஷ்டப்படணும் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு அது ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப். இப்போது நைட் போல் டின்னர் சாப்பிட வராங்க. இப்போ டின்னர் வந்துட்டு அவங்க அம்மா எடுத்து வைக்காங்க, அதாவது டேங்கோட அம்மா எடுத்து வைக்காங்க. 2 பேரும் டின்னர் சாப்பிட்றாங்க. இப்போ போதிய அளவுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அதாவது அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த வண்டியை தான் கண்டுபிடிக்கணும். அந்த வண்டியோட நம்பரை வச்சு இப்போ ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஓகே, அது நம்ம ஊர்லேருந்து கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நாங்கள் நாளைக்கு வந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு டேங் வந்து சொல்கிறாரு. ஸோ டேங்கோட அம்மா வந்துட்டு டேய் இன்னைக்கு தானேடா வந்தீங்க, அதுக்குள்ளே உடனே ஓடுறேங்கிறீங்க, தனியாக இருக்கேன்டா, எனக்கு பயமாக இருக்குடா, இனி வேணால் கூட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா சொல்லவும் டேங்கா அம்மா நீ என்னம்மா இருந்துக்கோமா, அப்போ வீ வர நீ என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா வந்துட்டு அதுவும் சரிதான், அவன் வேறு வருவான்ல,
நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 2 மந்த் ஆகுது. இன்னும் வரலடா அவன் தம்பி. எங்கே தான் ஒழிஞ்சு போனான்னு தெரியல. கேட்டா வேலையாக இருக்கேன், வேலையாக இருக்கேன், வேலையாக இருக்கேன்னு சொல்கிறேன். என்ன வேலைன்னு தான் எனக்கு புரியலை. வரமாட்டானான்னு நான் பார்த்துட்ருக்கேன். திடீர்னு கெட்ட கெட்ட கனவுலாம் வருதுடா டயங்கா. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டா, நீங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தர் சாகிற மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்குடா. பயமாக இருக்குடா டயங்கா. ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. இதனாலே தனியாக இருக்க பயமாக இருக்குது தெரியுமா? பக்கத்து வீட்டு அம்புஜம்ல அவள் தான் எனக்கு அப்பப்போ பேச்சு துணைக்கு வந்துட்டு போகிறா தெரியுமா? அவளும் இல்லைன்னா நான் பைத்தியம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. அப்போ அவங்க தனியாக இருக்காங்கல்ல, ஸோ ரொம்ப புலம்புறாங்க. டேங்கும் பாவமாக தான் இருக்குது. ஆனால் அவர் வந்துட்டு இவங்களை இருக்க சொல்கிறது ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். ஸோ அவங்களும் சரி அப்படின்ட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேரும் இப்போ அப்படியே தான் கிளம்பிட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போது ஸ்டேஷன் வந்து போயிருப்பாங்க. அவங்க நல்லா ரெடி ஆகிட்டு அவங்க வந்து ஸ்டேஷன் போயிட்டு இப்போது அந்த கேஸை பற்றி, அதாவது அந்த பொண்ணோட கேஸ் பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணதை வச்சு எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த வண்டி நம்பர் வந்து ஜேகே நல்லா நோட் பண்ணிப்பா இல்லையா? ஸோ வண்டி நம்பரை வச்சு இப்போ வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம். எந்த வண்டி இருக்கும், எங்கே உள்ள வண்டி அப்படின்ட்டு சொல்லி கண்டுபிடிக்கும். அது தெரியுது. ஏதோ ஒரு ரவுடி குரூப்போட வண்டி அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏதோ ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த குரூப்போட வண்டி அப்படிங்கிறது பச்சையாக அந்த மாதிரி ஒரு குரூப் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அது பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு குரூப்பு, அவங்க வண்டி தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த குரூப் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுட்டு இப்போ ஜேகேவும் டேங்கும் தான் அப்படியே வந்துட்டு அவங்க கான்ஸ்டபிள்ஸ் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போலீஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கூப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா அவனுங்க ஏதோ ஒரு பில்டிங் உட்காந்துட்டு அப்படி சீட்டு விளாண்டுட்டு அந்த மாதிரி இருக்கானுங்க. ஸோ இவங்க உள்ளே வரவும் அப்படியே எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. ஆனால் எல்லாம் அப்படி மடக்கி பிடிச்சிட்டாங்க. அதுலேயே ஒரு ஹெட் இருப்பான் இல்லையா? ஸோ அவனை தான் அப்படி பிடிச்சி மடக்கி லாக் பண்ணுறாங்க. ஆனால் அவன் எல்லாரையும் அடிக்கிறான், மற்ற போலீஸ்லாம் அடிக்கிறான். ஜேக்கவாக போயிட்டு அந்த பழக்கார அவ்வளோதான். அவன் மூக்கு வாயிலெல்லாம் பிளட்டு பலபலான்னு ஊற்றிட்டு ஸோ இப்போ அப்படியே தான் ஹேண்ட் கப் போட்டு அப்படியே தரன்னு ஜேக்கே வந்து இழுத்துட்டு வராரு. மிச்ச ஆட்கள்லாம் டேங்கும் மிச்ச போலீஸும் வந்து அடித்து இழுத்துட்டு வராங்க. இப்போ அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் போட்டாங்க. இப்போ அப்படியே தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு லாக்கப்பில் அந்த ஹெட் இருக்கான் இல்லையா? ஸோ அவனை வந்துட்டு தனியாக ஒரு செல்லில் போட்டு ஜேகேவும் டேங்கும் மர தலைகீழ கட்டி விட்டு அடி உரிக்கிறாங்க. என்னடா சொல்லு, இந்த நம்பர் உள்ள வண்டி உங்களுது தானே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவனை கதறான் கடந்து. அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு காணாமல் போன வருஷம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வருஷத்தை சொல்லி இந்த பொண்ணு மீனா, அந்த பொண்ணு பேர் மீனா, அந்த பொண்ணை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லி அடி உரிக்கிறாங்க 2 பேரும். அந்த பர்சனுக்கு வந்து தெரியவே இல்லை அந்த ஹெட்டுக்கு. ஏன் சார் எனக்கு தெரில சார், நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான் கடந்து. என்னடா எவ்வளோ கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளலாம் அப்படியே விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டி அவனை பயங்கரமாக அடிக்கிறாங்க. வாயெல்லாம் பலபலன்னு ரத்தம் தான் ஊற்றிட்டுருக்கு அவனுக்கு அடித்த அடியில். அப்படியே பின்னாடிலாம் அப்படியே காலெல்லாம் தொலியே உறிஞ்சிட்டு அடித்து அப்படியே செம்மையாக ப்ளட்டு ஸ்டெயின் ஆகிட்டு அந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அவனை செம்மையாக அடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி அவன் ரொம்ப இதாகிருப்பான். ஸோ ஓகே, இதுக்கு மேலே அடித்தா சேர்த்து இது போய் தொலைஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதாவது ரொம்ப வெளியடி இல்லாமல் உள்காயம் உள்ள மாதிரி அடிச்சிருப்பாங்க. லைட்டாக தொலி பெஞ்சு ப்ளட் வருது தான், வாயிலேருந்துலாம் பலன்னு தான் ப்ளட் வருது. பட் உடம்புல காயங்கள் வந்து தெரியாத அளவுக்கு உள்காயமாக இருக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆனால் அடி பலம். ஸோ வந்துட்டு இப்போ வெளியே வந்துட்டு அப்படி தான் உட்காந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கேபினில். அதாவது ஜேகேவோட கேபினில் தான் ஜேகேவும் டேங்கும் உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிளை டீ வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் இப்போ டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ச்சே, எவ்வளோ அடித்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கானேடா, எதுவும் வாயை திறக்கவே மாட்டேங்கானேடா, எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்மையாக கண்டாயிட்ருக்காரு. டேங்கா அதுக்கு என்ன முடியாதா, இன்னும் ஆல்ரெடி அடித்து அவனை உண்மையை கக்கிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு. ஒரு வேளை இந்த பொண்ணுக்காக தான் இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேங்கை பற்றி கேட்காரு. எனக்கு சரியாக தெரில, ஒரு வேளை இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் சொல்கிறாரு. ஸோ இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மறுபடியும் உள்ளே போயிட்டு அவனை அடி உரிக்கிறாங்க. இப்போ தான் அவன் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். சார்
எனக்கு தெரியும் சார், அந்த பொண்ணு தெரியும் சார். சொல்லிடுறேன் சார் நான் அடிக்காதீங்க சார், வலிக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறான். இப்போ தான் நான் அப்படியே அவுத்து கீழே உட்கார வைக்காங்க. அவன் தலையிலேருந்து தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவுத்து இப்படி கீழே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு கொஞ்சம் அவனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஓகே டேமிஸ், நான் அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்க்கலாம் என்னென்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அதனால் இப்படி பண்ணுறாரு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்க்கலாம். ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த போன பார்ட்டில் வந்துட்டு நான் கேட்டிருந்தேன், அந்த யாரை சஸ்பெக்ட் பண்ணுறீங்க, யார் இருக்கும் வில் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு பொண்ணு கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, அது ட்வின் பிரதராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னொரு ட்விஸ்ட்டும் நான் உள்ளே வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அது போக போக தெரியும். ஓகே. ஓகேடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.